நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட நாளைக்கான லெவல்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் நேத்து வீடியோல என்ன சொல்லியிருந்தேங்கிற ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு, அதன் பிறகு நாளைக்கான நியூஸ்க்கு போவோம். ஸோ நேத்து வீடியோல நான் என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, 25,950க்கு மேல தான் ட்ரெண்ட் வந்து பை அப்படிங்கிற லெவல வந்து ரீச் பண்ணுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதாவது இன்ட்ராடேவோட செட்டிங்ஸ். அதாவது 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் அண்ட் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் 25,950க்கு மேல தான் ட்ரெண்ட் வந்து பைக்கான சான்சஸ் இருக்கு. பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ 25,950க்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆனா பைக்கு போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு மேல தான் இன்னைக்கு ஃபுல்லா வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருந்திருக்கு. சஸ்டெயினும் ஆயிருக்கு. பட் ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகணும்னா பிரைஸ் செஷன் பிரேக் அவுட் நடக்கணும். ஸோ நாளைக்கு நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஓகே. இப்போ இன்னைக்கு நாம கரண்ட்ல வந்து செட்டப் எப்படி இருக்குங்கிறத ஒரு அனலைஸ் பார்த்துட்டு, அதன் பிறகு லெவல்ஸ் என்னங்கிறத பார்த்துருவோம். பிரைஸ் ஆக்ஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, சிம்பிளா மார்க்கெட் வந்து இப்பதான் வந்து பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து ரெடியா இருக்கு. ஸோ இப்போ டே ஹை வந்து பிரைஸ் ஆக்ஷன் ஹையாவும் இருக்கு. ஸோ டே லோ வந்து ஒரு இம்பார்ட்டன்டான லெவலா இருக்கு. ஸோ இந்த 2 ரேஞ்சும் நாளைக்கு பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லெவல். ஸோ இந்த 2 லெவலும் தான் இந்த பைக்கான செட்டப்ப தக்க வச்சுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? பார்ப்போம். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, 26,025 மார்க்கெட் ஒருவேள நாளைக்கு ஓப்பனிங்லயே இந்த லெவல பிரேக் பண்ணுச்சுன்னா, அதுவும் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் பாரா இருந்தது அப்டின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் லெவலா 25,100க்கும் செகண்ட் லெவலா பார்த்தீங்கன்னா 26,260க்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ என்னோட இமேஜின்ல என்னோட அனாலிசிஸ பொறுத்தவரைக்கும், ஒருவேள நாளைக்கு ஃபர்ஸ்ட் 15 கேண்டில் 26,025க்கு மேல புல்லிஷ் பாரா க்ளோஸ் வச்சுருச்சு. அதுக்கு மேல வந்து அந்த கேண்டில பிரேக் பண்ணிடுச்சு அப்டின்னா, ஸோ பாசிபிலிட்டீஸ் ஒன் வே மூவ் மேக்ஸிமம் நாளைக்கே இந்த லெவல ரீச் பண்ணலாம் அப்டின்னு நான் எதிர்பார்க்கிறேன். பட் இருந்தாலும் மார்க்கெட்ட நம்ம என்னதான் பிரெடிக்ட் பண்ணாலும், ஸோ அது அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு. ஸோ அந்த லெவல்ல நாம கரெக்ட்டா பேலன்ஸ் பண்ணி ஸ்டடியா இருக்கணும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 26,025க்கு மேல ஓப்பனிங் கேண்டில் இந்த லெவல பிரேக் பண்ணா நமக்கு பாசிபிலிட்டீஸ் 26,100க்கும் 26,260க்கும் போறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ கால் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த லெவலுக்கு மேல பிரேக் அவுட் நடந்தால். ஓகே. ஃபர்ஸ்ட் செட்டப். 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேள மார்க்கெட் வந்து நாளைக்கு இந்த ஹை பிரேக் பண்ணல. இன் பிட்வீன்ல இங்க மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ட்ரெண்ட் வந்து இந்த லெவலுக்கு மேல 25,950க்கு மேல இருக்கிற வரைக்கும் செஷன் ஆகுற வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? ட்ரெண்ட் பைக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ட்ரெண்ட் பைக்கு தகுந்த மாதிரியான பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா, அகைன் வந்து மார்க்கெட் ஃபுல் மூவ் குடுத்துருவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 25,950க்கு மேல ட்ரெண்டுக்கு சாதகமா பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா, அதாவது மார்க்கெட் ஒருவேளை இன் பிட்வீன் டே ஹை, டே லோ இந்த ரேஞ்சுக்குள்ள ஓப்பன் ஆச்சுன்னா, நமக்கு பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் அவுட் ஆனா, நமக்கு வந்து நெக்ஸ்ட் டார்கெட்டா வந்து 26,100க்கும் 26,260க்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ தேர்ட் செட்டப் என்னவா இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி டே ஹை, டே லோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லியாச்சு. டே லோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நாளைக்கு ஒருவேளை மார்க்கெட் இந்த பைய வந்து தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் ஒருவேளை இந்த லெவல பிரேக் பண்ணி ரெட் பார் அதாவது பியரிஷ் பாரா இருந்தது அப்படின்னா, ஒரு சாலிட் பாரா இருக்கணும். டோஜி இதெல்லாம் அக்செப்டட் கிடையாது. ஸோ நல்ல ஒரு சாலிட் பியரிஷ் பாரா இருந்தது அப்படின்னா, அந்த லோவ பிரேக் பண்றப்போ நமக்கு வந்து ஸோ அங்கிருந்தே ட்ரெண்ட் எகைன்ஸ்ட் டவுனுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ 26,950 பிரேக் பண்ண முடியாம, சஸ்டெயின் பண்ண முடியாம அகைன் வந்து லெவல பிரேக் பண்றதா அர்த்தம். ஸோ நாளைக்கு ஃபர்ஸ்ட் மினிட்ஸ் கேண்டில் இந்த லெவல பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, ஸோ நல்ல ஒரு பியரிஷ் மூவ் 25,450 வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் முக்கியமான 3 இம்பார்ட்டன்ட் செட்டப். ஸோ நாளைக்கு பொறுத்தவரைக்கும் நம்ம என்னென்ன எதிர்பார்க்கலாம்? ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். டே ஹை, டே லோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டே ஹைக்கு மேல ஃபர்ஸ்ட் மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் நடந்தாலும், அதுக்கப்புறமா லைவ்ல வந்து பிரேக் அவுட் நடந்தாலும் சரி, ஓப்பனிங்ல பிரேக் அவுட் ஆனா நல்ல ஒரு புல் மூவ் குடுக்கலாம். அப் டூ 26,260 வரைக்கும். ஒருவேள ரன்னிங்ல வந்து பிரேக் பண்ணா, அதாவது ஃபர்ஸ்ட் மினிட்ஸ் கேண்டிலா இல்லாம அதுக்கு பிறகு பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் லெவல் 26,100 அடுத்து அப்புறம் 26,260. ஒருவேள மார்க்கெட் இன் பிட்வீன் டே ஹை, டே லோக்குள்ள ஓப்பன் ஆனா, பிரைஸ் ஆக்ஷன் ட்ரெண்டுக்கு சாதகமா பிரேக் அவுட் ஆனா நம்ம பைக்கு போகலாம். அதாவது 25,950க்கு மேல பிரைஸ் ஆக்ஷன் ட்ரெண்டுக்கு சாதகமா பிரேக் அவுட் ஆனா பைக்கு போகலாம். ஒருவேள மார்க்கெட் 25,960க்கு கீழ பிரைஸ் ஆக்ஷன் ட்ரெண்டுக்கு எகெயின்ஸ்டா பிரேக் ஆனாலும் புட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படி இல்லாம ஒருவேள ஃபர்ஸ்ட் மினிட்ஸ் கேண்டிலே இந்த லெவல பிரேக் பண்ணாலும் நம்ம புட் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் நாளைக்கான லெவல்ஸ். செட்டப் 2மே இதுதான். ஸோ இந்த லெவல்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கால் சைட்ல 2 லெவல் இருக்கு. புட் சைட்ல இந்த லெவல பிரேக் பண்ணா ஒரே ஒரு லெவல் தான். ஸோ நல்ல ஒரு லாங் பியரிஷ் மூவ் போகறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் நாளைக்கே போகணுன்ற கட்டாயம் கிடையாது.
அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த நாட்கள்ல என்னென்ன மாதிரியான கேண்டில்ஸ் ஃபார்மேஷன் நடக்குது, பிரைஸ் ஆக்ஷன் எப்படி விழுகுதுங்கிறத வச்சு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகும். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாங்க சொல்ற அத்தனையுமே என்னோட ஓன் அனாலிசிஸ். ஸோ உங்களோட அனாலிசிஸையும் சேர்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ட்ரேட் எடுக்கணும்னா எடுக்கலாம். ஸோ எப்பயுமே உங்க ஓன் அனாலிசிஸையும் சேர்த்துட்டு முயற்சி பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.